இந்த சீனை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆமாம், டியர் மூவி 2024. ஜிவி பிரகாஷும் ஐஸ்வர்யா ராஜேஷும் சேர்ந்து நடித்த ஒரு மூவி. பாக்ஸ் ஆஃபீஸில் அவ்வளவா ஹிட்டு ஃப்ளாப்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான கலெக்ஷன். சரி, நம்ம இங்கே ரிவ்யூக்கு வரல. இந்த மூவி எவ்வளோதான் ஆவரேஜாக போனாலுமே இந்த மூவியில் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா 2 சைக்காலஜிக்கல் டிஸார்டர், ஆப்செசிவ் ஸ்லீப் அப்னியா அண்ட் தென் மீசோஃபோனியா. இதில் நான் ரொமான்டிசம் காமிக்கிறேன், ஃபேமிலி ட்ராமா காமிக்கிறேன்னு சொல்லி நிறைய விஷயத்தை சயின்டிஃபிக் வேல காமிக்காமல் போயிட்டாங்க. நான் இந்த மூவியை அவேர்னஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த மூவியை எங்கள் அப்பா அம்மாவுக்கு காமிச்சா அவங்க ரோஹிணி ஜிவி பிரகாஷ் அசிங்கமாக திட்டின மாதிரி எங்கள் அப்பா அம்மா என்னை அசிங்கமாக திட்டினாங்க. ஏன் இந்த விஷயத்துக்கு நீ டிவோர்ஸ் எடுக்க போறியா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக இல்லை. So here I am to make an awareness about what misophonia is, and later in the next videos I would definitely talk about obstructive sleep apnea. Misophonia starts படி பார்த்தீங்கன்னா 5 பேரில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக இருக்குது. அப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் மீசோஃபோனியா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் மீசோஃபோனியா அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா லேட் டீன்ஸில் எனக்கு வந்தப்போ ChatGPT காலம் அது கிடையாது. ரீசெண்டாக ChatGPT வந்தப்போ ஏன் தான் எனக்கு இந்த தொல்லை இருக்கோ, ஏன் என்னால் தூங்க முடியல, கொரட்டை விட்டால் ஏன் எனக்கு பைத்தியம் ஆகுற மாதிரி இருக்குன்னு கேட்டால் தான் அது மீசோஃபோனியான்னு தெரியாதுச்சு. இது உங்களுக்கு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு காக்னிட்டிவ் பிஹேவியரல் டிஸார்டர். இந்த மீசோஃபோனியா என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு எல்லா சவுண்டுமே இல்லை, சர்டைன் சவுண்ட்ஸ் கேட்டாலுமே எரிச்சலாக இருக்கும். So they are very much triggered by certain frequency of sounds, and that can be anything. Not everybody will be irritated by the same sound. For me it is tipping of the pen, tapping of the foot, chewing very fast, breathing very fast, and snoring. Snoring is my major problem. நிறைய பேருக்கு வண்டி சவுண்டு, ட்ரக் சவுண்டு இது கேட்டாலே அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது செலக்டிவ் சவுண்ட் டிஸார்டர் ஆர் ஹேட்டட் டுவர்ட்ஸ் சர்டைன் சவுண்ட்ஸ். எல்லா சவுண்ட்ஸ்க்குமே கிடையாது. அது ஏன் அப்படி ஆகுதுன்னா, உங்கள் பிரெயினில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சத்தம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ ஒரு ட்ராமா க்ரியேட் ஆகும். அது எப்படின்னா, உங்கள் பிரெயின் அதை ரிமெம்பர் பண்ணிக்கும். ஓ, இந்த சவுண்ட் இவளுக்கு ட்ராமா கொடுக்குதா, லெட் மீ பிகம் அலர்ட். அப்போ அந்த பிரெயின் அலர்ட் ஆக ஆக ஒவ்வொரு சவுண்ட் அந்த மாதிரி வரதுக்கப்புறம் என்ன ஆகுனா, லைக் இட் வில் பிகம் ஹைப்பர் விஜிலண்ட். அந்த செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் உங்கள் பிரெயின் அந்த சவுண்ட் கொஞ்சம் வந்தால் கூட அலர்ட் ஆயிரும். அதனால நீங்கள் தூக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கிறீங்க, இல்லைன்னா நீங்கள் சீக்கிரமாக ட்ரிகர் ஆயிடுறீங்க. ட்ரிகர் எப்படி ஆவாங்கன்னா, எமோஷ்னலாக ஆவாங்க, ஃபிசிக்கலாக ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தே வில் கெட் ஆன்ஷியஸ், தே வில் கெட் என்ரேஜ்ட், ஆங்கர், pushing their fist away on the wall and things like that. இது மீசோஃபோனியா. இப்போ நிறைய பேருக்கு மீசோஃபோனியா இருக்கா இல்லையான்னு தெரியாது. அவங்க இதை கன்சிடரே பண்ணிக்கல இது ஒரு டிஸார்டரான்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். பட் டுடே ஐ வாண்ட் யூ டு டேக் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் ரைட் சர்டைன் சவுண்ட்ஸ் தட் இஸ் டிஸ்டர்பிங் யூ. இதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் ஏதாச்சும் இருக்கா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் இருக்கா, எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இன்னமும் அவ்வளோ ஒரு ப்ரெவலண்ட்டான டிஸார்டராக கேட்டரைஸ் பண்ணலை. இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று பெருசாக இல்லை. பட் கவுன்சிலிங்க்கு போனால், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ்க்கு போனால், இல்லை சவுண்ட் தெரப்பிக்கு போனால், காக்னிட்டிவ் பிஹேவியர் கிளாஸஸ்க்கு போனால் சரியாகலாம்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நான் இதை பற்றி ஏன் பேசுகிறேன்னா, அந்த மூவியில் அந்த பையனுக்கு லைட் ஸ்லீப்பு, இந்த பொண்ணுக்கு சவுண்ட் ஸ்லீப் இல்லை, அது ஸ்னோரிங் ஸ்லீப் ஆக்சுவலி. இப்போ 2 பேருக்குமே 2 விஷயமே என்னன்னே தெரியாமல் இருக்காங்க, ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்குது. ஸோ இஃப் வி டோன்ட் நோ திங்ஸ் அபவுட் ஆர் நெய்பரிங் பீப்புள், அவர் ஓன் பேரண்ட்ஸ், அவர் ஓன் சிப்லிங்ஸ் அண்ட் கம்பேனியன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? ஒரு ஃபர்கிவ்னஸ் நமக்குள்ளே வராது, அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வரவே வராது. ஸோ இந்த மாதிரி மூவிஸை பார்த்துட்டு நம்மளுக்கு அவேர்னஸ் தான் வரணும் தவிர டிவோர்ஸ் எடுக்கணுமா அதை பற்றி நான் சொல்ல வரல. இட்ஸ் நாட் அ மூவி ரிவ்யூ ஆக்சுவலி. ஸோ எஸ், ஃபார் மோர் சச் ஃபேக்ட்ஸ் ஃபாலோ மை சேனல் அண்ட் ஐ வில் keep coming with videos that actually spreads awareness about your brain and your cognitive health. Thank you.